அனைவருக்கும் வணக்கம். தயிர் பார்த்தீங்கன்னா, இயற்கையிலேயே அதிக சத்துக்கள் நிறைந்த உணவுப் பொருள் தான். இருந்தாலுமே கூட, என்னதான் தயிர இயற்கை உணவு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாலுமே, இந்த உணவோட ஒரு சில குறிப்பிட்ட உணவுப் பொருட்கள நம்ம சேர்த்து சாப்பிடும் பொழுது, அதுக்கு நமக்கு நன்மைகள் செய்யறத விட, பக்க விளைவுகள தான் அதிகமா ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ, அப்படி தயிரோடு எந்தெந்த பொருட்கள நம்ம சேர்த்து சாப்பிடக்கூடாது? தயிர்ல நமக்கு ஆபத்தா அப்படின்னு நெறைய பேர் ஆச்சரியப்படலாம். தயிரும் கூட ஆபத்தானது தான். நம்ம தயிரோடு சேர்த்து சாப்பிடக்கூடிய பொருட்களும், தயிர் நம்ம சாப்பிடக்கூடிய நேரத்த பொறுத்தும் அது நமக்கு நெறைய பக்க விளைவுகள ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம். ஸோ, அப்படி தயிர நம்ம எந்த பொருளோடு சாப்பிடக்கூடாது, எந்த நேரத்தில சாப்பிடக்கூடாது, யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றத கண்டிப்பா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம தயிர்ல இருக்கக்கூடிய தீமைகள பத்தி தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். ஸோ, என்னதான் இயற்கை சத்து உள்ள ஒரு பொருளாக தயிர் பார்த்தாலுமே கூட, அதில இருக்கக்கூடிய விளைவுகள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப மோசமானது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஒரு சிலருக்கு தயிர் நெறைய பால், க்ரீம் எல்லாத்தையும் வச்சு அதில நெறைய பழங்கள தூவி சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கும். இந்த அளப்பரிய ஆனந்தத்த ஒரு சிலர் அனுபவிக்கிறது உண்டு. ஆனா, இதில இருக்கக்கூடிய அ தீமை என்ன அப்படின்றத யாரும் தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. அதாவது என்ன தீமை அப்படின்னா, தயிருக்கு இயற்கையிலேயே அதிக சத்துக்கள் நிறைந்த ஒரு குணம் இருக்கு. நிறைய சத்து நிறைந்த ஒரு உணவுப் பொருள் தான். ஏன்னா, இதில பார்த்தீங்கன்னா, கால்சியம், விட்டமின் பி2, பி12, மெக்னீசியம், பொட்டாசியம் இது மாரி நிறைய விஷயங்கள் தயிர்ல அதிகமா இருக்கு. ஸோ, தயிர்ல இதெல்லாம் அதிகமா இருக்கிறதுனால, எளிதில செரிமானம் அடையக்கூடிய உணவுப் பொருள் அப்படின்னு பார்க்கும்பொழுது தயிர் இருக்கு. இந்த தயிர்ல பார்த்தீங்கன்னா, நல்ல குணாதிசயங்கள் நிறைய இருக்கு. தயிரோட ஒரு சில உணவுப் பொருட்கள கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா, அது நிச்சயம் உடலுக்கு பக்க விளைவுகள ஏற்படுத்தி கொடுக்கும். இதில மாற்று கருத்தே கிடையாது. நம்முடைய உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய வகையில இருக்கக்கூடிய அந்த உணவுகள் என்ன அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, தயிரோட வெங்காயம் சேர்த்து தயிர் ரைத்தா சாப்பிடுவாங்க. பிரியாணி அப்படின்னாலே ஆனியன் ரைத்தா எல்லா இடங்கள்லயும் இருக்கும், பிடிக்கும் கூட. ஸோ, அப்படி நீங்க உணவு பழக்கத்த எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, முதல்ல அத ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஏன்னா, தயிர் அப்படிங்கிறது இயற்கையிலேயே உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. வெங்காயம் நம்ம உடலுக்கு வெப்பத்தை அளிக்கக்கூடியது. அதனால தயிர், வெங்காயம் போன்ற பொருட்கள நீங்க தயிரோட வெங்காயம் கலந்த கலவைய அதிகமா நீங்க சாப்பிடக்கூடிய பட்சத்தில, அது உங்களுக்கு தோல்ல அலர்ஜிய ஏற்படுத்தி கொடுக்கும். உடல்ல அரிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். எக்ஸிமா, சொரியாசிஸ் அப்படின்ற ஒரு குறைபாடுகள கூட ஏற்படுத்தி விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கண்டிப்பா நீங்க இந்த மாரி விஷயங்கள செய்யாதீங்க. அதே மாரி தயிர் சாப்பிடக்கூடியவங்க, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க தயிர கட்டாயம் நீங்க எடுத்துக்காதீங்க. ஏன்னா, இரவு நேரத்தில நீங்க தயிர எடுத்துக்கிறது உங்களுக்கு நிச்சயம் சுவாச பிரச்சனைகள ஏற்படுத்தி கொடுத்துடும். நம்ம நல்லா தானே இருக்கோம். நம்ம தயிர் சாப்பிட்டா என்ன அப்படின்னு ஒரு சிலர்லாம் யோசிக்கிறது உண்டு. ஆனா, இரவு நேரத்தில கண்டிப்பாக யாரா இருந்தாலும் தயிர் எடுத்துக்காதீங்க. இரவுல நீங்க தயிர் எடுத்துக்கும் பொழுது, அது கண்டிப்பாக சுவாச பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. அதனால அந்த விஷயத்த செய்யாதீங்க. அதே மாரி தயிர், அதாவது இந்த தயிரோடு பழங்கள நெறைய சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கு. ஸோ, யாருக்கு எந்த இடத்துலயும் மாற்று கருத்தே இல்ல. வெங்காயத்த போல தான் மாம்பழமும். நம்ம உடல்ல வெப்பத்த கொடுக்கக்கூடியது. ஸோ, தயிரோட மாம்பழத்த நீங்க தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா, தோல் சம்மந்தமான நோய்கள், உடலுடைய செயல்பாடுகள் தடைப்படுறது, இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. அதனால தயிரோட மாம்பழம் சாப்பிடாதீங்க. தொடர்ந்து சாப்பிடாதீங்க. அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அதே மாரி தயிர் புரோட்டீன் இருக்கக்கூடிய ஒரு பொருள். அந்த பொருளோட நீங்க மீன் சேர்த்து சாப்பிடாதீங்க. மீன்ல அதிக அளவுல புரதம் இருக்கு. ஸோ, மீன்லேயும் புரதம் இருக்கு, தயிர்லேயும் புரதம் இருக்கு. அதனால எப்போதுமே ஒரு விலங்கு வகை புரதத்தோட இன்னொரு விலங்கு வகை புரதத்த சேர்க்கக்கூடாது. அதாவது விலங்கு வகை புரதமாவும் இருக்கலாம், அது தாவர வகை புரதமாவும் இருக்கலாம். எதோடையும் இன்னொன்னு என்ன பண்ணக்கூடாதுன்னா, சேர்த்து சாப்பிடக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ, அப்படி பார்க்கும் பொழுது நம்முடைய உடலுக்கு அது நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துடும். அதனால தயிரோட இந்த மீன் சேர்த்து சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா அத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி ஒருவேளை நீங்க அத சாப்பிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அஜீரண கோளாறுகள் ஏற்படுறது மட்டும் இல்லாம, நிறைய வயிறு தொடர்பான உபாதைகளும் கூட ஏற்பட்டுடும். ஸோ, அதனால அந்த 2 பொருளையும் சேர்த்து சாப்பிடாதீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, பால் மற்றும் தயிர் மாடுகள்ல இருந்து வரக்கூடியது. ஸோ, இது 2மே பார்த்தீங்கன்னா, விலங்கு வகை புரதத்த கொண்டது தான். அதனால பாலோட தயிர் சேர்த்து சாப்பிடாதீங்க. இப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா வயித்துப்போக்கு வந்துரும், வயிறு உப்பசம் அடையும், வாய்வு கோளாறுகள் ஏற்படும். இதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி தயிரோட உளுத்தம் பருப்பு சேர்த்து சாப்பிடக்கூடாது. தயிர் சாப்பிடக்கூடிய நேரத்தில உளுந்து பருப்பால செய்த உணவுகள நீங்க சேர்த்து சாப்பிட்டீங்க. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, தயிர் வடை சாப்பிட்றதெல்லாம் உண்டு.
ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா செரிமானத்தில் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் சாப்பிடாதீங்க. ஒருவேளை நீங்கள் தயிரோட உளுந்து கலந்த பொருட்களை வந்து சேர்த்து சாப்பிடும் பொழுது வயிறு வந்து உங்களுக்கு உப்பசம் ஆகிறது, வாய்வு கோளாறு வர்றது, வீக்கம் அடையாது, வயிற்றுப்போக்கு, பேதி இது மாதிரி நிறைய மோசமான நிலைக்கு உங்களை கொண்டு போய் தள்ளிடும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து மறக்காமல் வந்து செய்யாதீங்க. அதே மாதிரி எண்ணெய் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள், எண்ணெய் பொரித்த ஒரு பொருளோட நீங்கள் கண்டிப்பாக வந்து சாப்பிடக்கூடாது. நெய் தடவப்பட்ட பரோட்டா, சால்னா அப்படின்னாவே எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும், நிறைய பேருக்கு பிடிக்காது. ஸோ அது வந்து சுவை அப்படின்றத தாண்டி நமக்கு ஆபத்தானது. அதே மாதிரி தான் எண்ணெய் மிக்க உணவுகளும். இதில் இருக்கக்கூடிய புரதம் பார்த்திங்கன்னா தயிர் சேர்த்து சாப்பிடும் பொழுது அது செரிமானத்தை வந்து தாமதப்படுத்தி கொடுத்துடும். அது மட்டும் இல்லாமல் நம்மளை வந்து விரைவில் வந்து சோர்வடைய வச்சிடும். ஸோ இதனால தான் எண்ணெய் நிறைந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்றதுக்கு அப்புறமா லெஸ்ஸி இது போன்ற பானங்களை வந்து குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. ஒருவேளை நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப விரைவிலே வந்து உங்களுக்கு தூக்கம் வர மாதிரி ஆகிடும். ஸோ இதுக்கான காரணமும் இதுதான். அதனால் ஒரு சில பொருட்களை ஒரு சில நேரங்கள்லையும் சாப்பிடக்கூடாது, அதே மாதிரி ஒரு சில பொருட்களோடு நீங்கள் சேர்த்தும் சாப்பிடக்கூடாது. அப்படி சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா நிச்சயம் அது உங்களுக்கு நிறைய ஆபத்துக்களை வந்து உண்டு பண்ணி கொடுத்துடும், மறந்துடாதீங்க. ஸோ இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா தயிர் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது தயிர் அப்படின்றது எல்லாருக்கும் வந்து பிடித்தமான ஒரு பொருளாக இருந்தாலுமே கூட ஒவ்வொரு நேரமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தயிர் வந்து ஆபத்துக்களை வந்து கொடுத்துட்டே தான் இருக்குது. ஸோ தயிரில் இருக்கக்கூடிய ஆபத்துக்களை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதை வந்து நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தயிர் வந்து யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உடல் இயக்கம் பாதிப்படைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் தயிர் சாப்பிடும்பொழுது இருக்குது. அப்படின்றதுனால தயிரை வந்து அதிகமாக எடுத்துக்காதீங்க. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தயிர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தயிர் சாப்பாடு அப்படின்னா அதை விரும்பி சாப்பிடக்கூடியவங்களாம் இருக்காங்க. ஆனாலுமே அதை சாப்பிட்றதுக்கு கால நேரம் இருக்குது. கால நேரம் பார்க்காம நீங்கள் தயிர் சாப்பிட்டீங்க அப்படின்னா நிச்சயம் பல பிரச்சனைகளை சந்தித்து தான் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் தயிர் சாப்பிட்றதுக்கு சரியான நேரத்தை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ தயிர் அப்படின்றது பார்த்திங்கன்னா நோயாளிகளுக்கு அருமருந்து. அதுவும் வயிற்றுப்புண் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் சூப்பரான ஒரு மெடிசன் வந்து தயிர் தான். தயிரை நீங்கள் இரவில் எடுத்துக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். சொல்லப்போனால் அது வந்து வேண்டாம் அப்படிங்கிறது தான் வந்து நல்ல ஒரு விஷயம். ஸோ தூக்கம் சரியாக இருந்தால் தான் வளர்ச்சிதை மாற்றங்கள் வந்து சரியாக நடக்கும். அதனால் எளிதாக வந்து செரிமானமாகக்கூடிய உணவுகளை தான் இரவில் வந்து சாப்பிடணும். அப்போ தான் உடலில் வந்து உபாதைகள் ஏற்படாது. தயிர் சாதம் வந்து எளிதில் வந்து செரிமானம் ஆகாது அப்படின்றதுனால தான் இரவு நேரத்தில் வந்து தயிர் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சாதத்தை வந்து இரவில் சாப்பிடும் பொழுது மூக்கில் நீர் வடிகிறது, தலைவலி, ஜலதோஷம் இது போன்ற தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கும் வழிவகுக்கும். அதனால் தயிர் சாப்பாட்டை நைட்டில் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தயிரை வந்து நம்ம சூடுபடுத்தியும் வந்து கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. அது ரொம்பவே வந்து ஆபத்தானது. ஸோ தயிர் வந்து யாரெல்லாம் சாப்பிட்லாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, எந்த நேரத்தில் சாப்பிடணும், எந்த உணவுப் பொருளோடு சேர்க்கணும் அப்படின்றதெல்லாம் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.